மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்மச்சனி கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்துல முதல் நாள் திங்கட்கிழமையே உங்க ராசியில தான் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறார். சனியை சாந்தப்படுத்த விதமாக ஜென்மச்சனி அமைப்புகள் உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்ப லேசா இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வாரத்தின் அடுத்த நாள் 2ஆம் இடத்துல வந்து பௌர்ணமி சந்திரன் ஐப்பசி மாச பௌர்ணமியாக இருக்கிறார். வீடு வாகனம் வீடு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். பணவரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு 4 காசு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உண்டு. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 3ஆம் இடத்துல அவர் கொஞ்சம் வளர்பிறைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் அவர் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த 2 நாட்களும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு தற்காலிகமாக ஜென்மச்சனி செயல்படாமல் இருக்கும் ஒரு மாதத்திற்கு மட்டும். ஆனாலும் ஜென்மச்சனியின் தாக்கம் இளைய பருவத்தினருக்கு இப்போது கண்டிப்பா இருக்குது. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கக்கூடிய சூழல். கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டமே அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆணுக்கு பெண்ணால் மன அழுத்தம், பெண்ணுக்கு ஆணால் மன அழுத்தம், தொழிலில் மன அழுத்தம், வேலையில மன அழுத்தம், ஷிஃப்ட் மாற்ற மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்கு. மேனேஜர் வேலை பார்க்க வேண்டியவனா பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டார்கெட்டா இருக்கு, டார்ச்சரா இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒரு தற்காலிகமாக இன்னொரு 2 வாரத்திற்கு கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். ஆனாலும் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் தாக்கம் எப்பவுமே ஒரு இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கு சில பல அமைப்புகளை ஊர்ல இருக்கத்தான் செய்யும். பிறந்த ஜாதக அமைப்புல நல்ல யோக தசாபுக்திகள் நடப்பவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. மீனராசிக்காரர்களுக்கு தற்காலிக ஒரு சந்தோஷத்தையும் நன்மையையும் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த நவம்பர் 3ஆம் தேதி வரையிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான இந்த வாரம்